ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆபகூக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆபகூக் 3வது அதிகாரத்தின் 2வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. வருஷங்களின் நடுவிலே உமது கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். அல்லேலூயா. வருஷங்களின் நடுவுன்னா இந்த ஜூன், ஜூலை, மே இந்த மாதம் தான் வருஷத்தினுடைய நடுவு. அல்லேலூயா. அப்படி தானே? ஆமாம் தானே? அப்போ வருஷத்தின் நடுவில் ஆண்டவர் பூமியின் மேலே நிற்கிறார். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். ஆண்டவருடைய இரக்கம் நம்ம எல்லாரும் மேலேயும் இருக்குது. அதே நேரத்தில் ஆண்டவருக்கு கொஞ்சம் நம்ம மேலே கோபம் இருக்குது. சத்தமாக சொல்லுங்கள். வசனம் அப்படி தானே சொல்லுது. கோபித்தாலும் சரி, என்ன கோபம் இருக்கும் ஆண்டவர் மேலே? நான் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். நான் என்ன தவறு பண்ணாலும் நான் தான் மன்னிப்பு கேட்குறேன்ல, நான் திருத்திக்கிறேன்ல. திருவிருந்து போகிறதுக்கு முன்னாடி எல்லா பாவங்களையும் நான் அறிக்கையிடுறேன்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பாவத்தை நீ அறிக்கையிட்டா, நான் மன்னிச்சிட்டா, நான் முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சிடுவேன், கடலின் ஆழத்தில் போட்டுருவேன், உன் தலைமுறைக்கு நான் அதை நினைக்கவே மாட்டேன், திருப்பியும் உன்னை பாவியாக பார்க்க மாட்டேன், நான் உன்னை பரிசுத்தமாக்கிட்டேன், இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தனாகி விட்டேன். பாருமா, அப்போ என்ன கோவம் ஆண்டவருக்கு என் மேலே இருக்கு? அதுதான் இன்னைக்கு ஆராதனை தொடக்கத்தில் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒன்றுன்னு நான் சொன்னேன். அது என்னன்னு நான் சொல்ல போகிறேன். கோபித்தால் வருஷத்தின் நடுவில் பூமியின் மேலே நிற்கிற ஆண்டவர் ஜனங்களுக்காக நிற்கிறார். உத்தம இருதயத்தோடு அவர் தேடுகிறவர்களுக்காக நிற்கிறார். தம்மை நம்பி இருக்கிற ஜனங்களை பார்க்கிறார். தமது கிரியையை அவர்கள் வாழ்க்கையிலே உயிர்ப்பிக்கும்படி ஆண்டவர் பூமியின் மேலே நிற்கிறார். நன்மைகள், நன்மையான ஈவு, பூரணமான வரம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளுக்காக இரக்கங்களும் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு கோபம், being a hindrance to bring the blessing from the hands of God. ஆண்டவர் கையிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு கோபம் இருக்குது. அது என்ன கோபமாக இருக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது 7வது வசனத்தை வாசிக்கலாமா? கூஷானின் கூடாரங்கள் வருத்தத்தில் அகப்பட்டிருக்க கண்டேன், திரைகள் நடுங்கின. அந்த 2 வசனத்தை பார்க்கும்பொழுது கூஷானின் கூடாரம்னா இன்னாது, மீதியானின் திரைகள்னா இன்னாது, இது 2ஐயும் நான் யோசித்தேன். இது என்னவா இருக்கும்? கூஷானின் கூடாரங்கள்னா ஹவுஸ் ஆஃப் டார்க்னஸ். அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கூடாரங்கள்லாம் கம்பீர சத்தம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், கீத சத்தம் இருக்கணும், மணவாளனுடைய சத்தம் இருக்கணும், மணவாட்டியினுடைய சத்தம் இருக்கணும். ஆனால் இந்த கூடாரங்கள் எப்படின்னா வருத்தத்தோல இருந்திருக்கு. அங்கே வெளிச்சம் இல்லை, அங்கே இருள் இருக்குது. அப்படின்னா நான் என்ன நினச்சேன்னா, ஆலயத்தில் துதி நம்மளுக்கு நல்லா இருக்குது, ஆனால் வீட்டில் போனால் அந்த துதி இல்லை. இங்கே இருக்கிற ஆர்ப்பரிப்பின் சத்தம் அங்கே போனால் இல்லை. அது ஒருவேளை காரணமாக இருக்கலாமா? இதுதானா கூஷானின் கூடாரங்கள்? அடுத்து மீதியான் தேசத்தின் திரைகள். மீதியானுன்னா என்ன தெரியுமா? மீதியானுன்னா நமக்கு யார் ஞாபகம் வரும்? எத்ரோ. யாரு? மோசேயுடைய மாமனார். இந்த மீதியான் தேசத்தில் தான் நம்ம மோசே கால்களை வைக்கிறார், முட்செடியை பார்க்குறாரு, பாதரட்சியை கழட்டி போடுறாரு, அற்புதத்தை பார்க்குறாரு, செடி பற்றி எரியறதை பார்க்குறாரு, ஆண்டவர் வார்த்தையை கேட்குறாரு. வெளிப்படுத்தல் ஆண்டவரோட உள்ள உறவில் ஒரு மேன்மையையும் அற்புதத்தையும் கண்ட இடம் எது? மீதியான் தேசம். ஆனால் பின்வரும் காலங்களில் மீதியான் எப்படி ஆயிற்றுன்னு தெரியுமா? இந்த மீதியானியர் யாருன்னா ஆபிரகாமுக்கும் கேத்தூராளுக்கும் பிறந்த சந்ததி. அப்போ ஆபிரகாமுடைய சந்ததி தானே, அவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க தானே. ஆனால் இனி வரும் காலங்களில் இந்த மீதியானியருக்கு இஸ்ரவேலோட ஒரு நிலைவரமான தொடர்பு இல்லை. திடீர்னு சண்டை போடுவாங்க, திடீர்னு சமாதானம் ஆயிக்குவாங்க, திடீர்னு கூட்டு உடன்படிக்கை பண்ணுவாங்க, திடீர்னு யுத்தத்துக்கு புறப்படுவாங்க. அப்படின்னா என்ன? ஒரு காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது உண்மை. இப்போ நான் மீதியானின் திரையை போல இருக்கிறேன்னா, ஒரு காலத்தில் அபிஷேகம் பெற்றேன், ஆண்டவரோட நடந்தேன், சந்தோஷமாக இருந்தேன், வாக்குத்தத்தங்களை சுதந்திரிச்சு கொண்டேன், ஆண்டவருடைய அற்புதத்தை கண்கூடாக கண்டேன், ஆண்டவரோட உள்ள உறவு எனக்கும் ஆண்டவருக்கும் ரொம்ப நெருக்கமான உறவில் இருந்துச்சு. காலப்போக்கில் நான் ஆண்டவரை விட்டு பிரிஞ்சேன்னு சொல்ல முடியாது.
காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப்னா எனக்கு வேணும்னும் போது ரொம்ப தேடுறேன், வேணான்னும் போது கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஒருவேளை சந்தோஷமாக இருந்தால் ரொம்ப தேடுறேன், துக்கம் வரும்போது குறைச்சிக்கிறேன். இல்லை துக்கமாக இருக்கும் போது ரொம்ப தேடுறேன், மற்ற நேரத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி வர மாமி. There are ஒரு காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப் எனக்கு ஆண்டவரோட எனக்கு ஒரு அந்த உறவில் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அது எப்படி? ஆண்டவர் அதை விரும்பலை. ஆண்டவர் எதை தெரியுமா விரும்புகிறாரு? ஒரு நிலைவரமான ஆவி. எப்போ உயர்விலும் ஆண்டவர் தேடணும், தாழ்விலும் ஆண்டவர் தேடணும், இருக்கும் போதும் தேடணும், இல்லாத போதும் தேடணும். எனக்கு எப்படின்னா மனசு சோர்ந்து போயிட்டா ஆராதனையும் சோர்ந்து போகுது. என் சூழ்நிலை ஒரு மாதிரியா இருந்தா ஆண்டவரை தேடலையும் ஒரு, நான் எல்லாரையும் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எனக்கும் ஒரு சோர்வு வந்துருச்சுன்னா யாராவது நமக்கு ஜெபிச்சா பரவாயில்லையே, ஜெபம் கூட பண்ண முடியலையே. அது ஆண்டவர் அறிவு இருக்கிறார். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மீதியானின் திரைகள், கூஷானின் கூடாரங்கள். இந்த மீடியன் நைட்டு அப்படின்னா இவங்க வந்து கூடார பெயர்த்து கொண்டு போய் வாழுகிற வாழ்க்கை, நோடாமிக் லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பொம்மை செய்கிறவங்கெல்லாம் ஒரு கூடாரம் போட்டு ஒரு வீடு வச்சு பொம்மை செஞ்சு விற்பாங்க. 4 நாள் கழித்து பார்த்தா அடுத்த ஏரியாவில் இருப்பாங்க. இந்த மாதிரி கூடார வாழ்க்கை வாழ்ந்தவங்க இவங்க எங்கேயுமே நிலைவரமாக இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் வேர்பற்றுவான். இன்றைக்கு காலை வேளையில கூட நான் அதை தான் பேசினேன். இஸ்ரவேல், யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து தன் பல நாள் பூமியை நிரப்பும் நாட்கள் வரும். வேர்பற்றுதல்னா என்னது? இன்னைக்கு காலையில் நான் அதை தான் அந்த காலை வேளை தியானத்தில் நான் சொன்னேன். உங்களுக்காக நான் மறுபடியும் சொல்லுகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தா ஆண்டவர் திராட்சை தோட்டத்தை பற்றி பேசுவார். ஒரு செடிக்கு சில செடி விதை போட்டால் வளரும், சில செடி வந்து அதை எடுத்துகிட்டு வந்து நட்டி வச்சா, அந்த பிஞ்சாக இருக்கும் போது நட்டு வச்சா வளரும். சிலது வந்து கொப்பு வைப்பாங்க. முருங்கை மரத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு கொப்பை எடுத்துகிட்டு வந்து வச்சு அது மேலே கொஞ்சம் சாணி வைப்பாங்க, அடுத்து பார்த்தா அது துளுத்துக்கும், கீழே வேர் விட்டுரும். திராட்சை செடி எல்லாமே கொப்பு தான் ரீப்ரொடக்ஷன், அது விதை போட்டு வளராது, கொப்பை கொண்டு வந்து வைப்பாங்களாமா. அப்போது ஆண்டவர் யாக்கோபை திராட்சை மரத்துக்கு ஒப்பிடலை, திராட்சை தோட்டத்துக்கு ஒப்பிடுறாரு. தனி மரம் தோப்பாக முடியாது. அப்போது தனி மரமாக குடும்பத்திலேருந்து கொண்டு வரப்பட்டு நிலைவரம் இல்லாமல், அந்த சம்பளமும் நிரந்தரம் இல்லை, நிலைவற்று திரிகிற யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வேர்பற்றுவன்னா அந்த இடத்துல நிலையான ஒரு ஆணியாக நான் உன்னை கடாவ போகிறேன், நீ நிலைவரப்பட போகிறேன்னு அர்த்தம். எனக்கு நிலைவரத்தை கொடுக்கணும், நான் நிலையான ஆணியாக கடாவப்படணும், நான் ஒரு இடத்துல ஸ்திரத்தோடு நிற்கணும்னா நான் ஆண்டவரை தேடலையும் ஒரு நிலைவரம் வேணுமா இல்லையா? என் இஷ்டத்துக்கு நான் யூஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் என்ன நான் வச்ச ஆளா? இல்லை, அவர் இருக்கிறவராக இருக்கிறார். நான் வந்து அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலையும் அவரை அப்படியே தான் பார்க்கணும். அவரை விட்டு ஒரு நாளும் பின்வாங்கவே கூடாது. இந்த நிலைவரமான ஒரு ஆவி இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் வரணும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரோட உள்ள உறவில் அந்த பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்கிட்ட அப்படி இறங்கவே கூடாது, அது போயிட்டே இருக்கணும். பிரச்சனை பாடு வந்தாலும் அந்த பிரசன்னத்துலேருந்து நான் குறைஞ்சிடவே கூடாது. அப்படி ஒரு அபிஷேகம் யாருக்கெல்லாம் வேணும்? அந்த மாதிரி நான் இருக்கணும். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. எது வரைக்கும்? அவர் வருக வரைக்கும். அப்படி ஒரு ஆசை இருந்துச்சுன்னா நம்ம எழுந்து நிற்கலாம். எனக்கு அந்த மாதிரி ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. நிலைவரமான ஒரு ஆவி என் இருதயத்தை தாங்கும்படி செய்யுங்க. சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டிங்க. அந்த நிலைவரமான ஆவி என் இருதயத்துக்குள்ளே நீங்கள் ஏற்கனவே கொடுத்தது மறுபடியும் உயிர் அடையட்டும் ஐயா, மறுபடியும் புதுப்பிக்கப்படட்டும் ஐயா, மறுபடியும் உமக்குள்ளாய் வேரூன்ற கட்டப்படட்டும் ஐயா. யாரெல்லாம் வாழ்க்கையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைங்க, நான் முந்தி ஆதியில் கொண்டிருந்த அன்பை நான் விட்டுட்டேன், ஆண்டவரோட உள்ள உறவை நான் விட்டுட்டேன், சூழ்நிலையை பார்த்து நான் சோர்ந்து போயிட்டேன், மனுஷரை பார்த்து நான் சோர்ந்து போயிட்டேன், என் வாழ்க்கை முன்பு போல இல்லை, நான் ஆண்டவரோட ஏற்கனவே இருந்த மாதிரி நான் இல்லை, நான் தான் மீதியான்ற வார்த்தை, அதுதான் நான் தான் அற்புதத்தை கண்டவன், நான் தான் அற்புதத்தை ருசி பார்த்தவன், நான் தான் ஆண்டவரோட உள்ள உறவில் பலப்பட்டவன், நான் ஆபிரகாமின் சந்ததி தான்
ஆனா இப்போ எனக்கும் ஆண்டவரை நான் விட்டுட்டேன்னு சொல்ல மாட்டேன். தேவைக்கு ஆண்டவர் இடத்துல நான் போய் கொண்டு இருக்கிறேன். இல்லை ஆண்டவருடைய பிள்ளைய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேவைக்கு வர சொந்தக்காரனா இல்லை, என் கூட வாழுகிற மனவாட்டியா நீ வேணும். இன்பத்திலும் துன்பத்திலும் நான் தான் உன் கூட இருப்பேன்னு ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறதன் காரணம் நிலைவரமான ஒரு ஆவியை நமக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னாலும் அந்த பிரசனம் நம்மை ஆட்கொள்ளும்படி தேவ பிரசன்னம் எங்க இருதயங்களில் இன்னைக்கு எப்படியோ அது போல இருக்க 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 இன்னும் ஆழங்களுக்குள்ள என்ன அழைத்து செல்லணும். ஆண்டவரே, ஒரு நாளும் நான் பின்னடைய கூடாது, நான் இறங்க கூடாது, ஏறுமுகமாக தான் இருக்கணும். உம்மோட உள்ள ஐக்கியத்தில் இன்னும் நான் பலப்படணும். என் இருதயம் சோர்ந்து போக கூடாது, என் இருதயம் தளர்ந்து போக கூடாது, என் இருதயம் தத்தளிக்க கூடாது. உமக்குள்ள நான் இன்னும் வேறொன்றை எனக்கு கிருபை செய்வீராக ராஜா. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்தீடுதே. ஒரு நிமிடம் கண்களை திறந்து எல்லாரும் என்னை பார்க்கும்படி நான் கேட்கிறேன். எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் ஒரு தடவை சபைக்குள்ளே பயங்கர பிரச்சனை வந்து சபையெல்லாம் பிரிஞ்சிருச்சு. இதை பார்க்கிறவர்களுக்கு கூட என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்போ எங்கள் அப்பா மிகவும் மனம் உடைந்து ஒரு மலையில் போய் எல்லாரும் எனக்கு குறை சொல்ல. அப்பாவுக்கு கொஞ்சம் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், கடன் பிரச்சனை எல்லாம் இருந்தது. எல்லாம் நீங்கள் கடனில் இருந்து நீங்கள் எப்படி எங்களை ஆசீர்வதிக்க முடியும்னெல்லாம் சில மனிதர்களுடைய வார்த்தைகளெல்லாம் அவரை ரொம்ப காயப்படுத்தி, நான் ஒரு ஃபெயிலியரான ஒரு ஊழியக்காரனாக எல்லாருக்கும் ஒரு தவறான உதாரணம் ஆயிட்டனோன்னு பயங்கர குற்ற மனசாட்சியோட ஆண்டவர் சமூகத்துக்கு போய், இனிமேல் இந்த ஊழியம் எல்லாம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, நான் ஊழியம் செய்து என்னத்தை கண்டேன்னு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிடணும்னு சொல்லிட்டு உபவாசத்தோட ஒரு வாட்டர் கேனில் தண்ணி எடுத்துன்னு ஒரு மலையினுடைய உச்சியில் ஒரு மரத்துக்கு கீழே போய் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வார்த்தை சொல்லலாம் போது ஆண்டவர் சொன்னாராம், நான் உன்னை ஒரு குறை கூட சொல்ல. எப்படி அழைக்கும் பொழுது உன்னை நான் எப்படி அழைச்சனோ இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கிறேன். மாறாதவர் என்ற வார்த்தை யாருக்குரியது? என் வாழ்க்கையிலையும். அதுக்குன்னு நம்ம பர்ஃபெக்டானா கிடையாது, நீங்களும் நானும் பர்ஃபெக்டாக இருந்தோமா இல்லை. ஆனால் ஆண்டவர் என்னை ஒரு தடவை நீதிமான் ஆக்கிட்டா அந்த ஸ்கேல்லேருந்து நான் இறங்கக்கூடாதுன்னு ஆண்டவர் நினைக்கிறார். அழைத்திருக்கிறார், என்னை நீதிமான் ஆக்கியும் இருக்கிறார். என் குறைகளை நான் மாற்றிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரே தவிர என்னை விரல் நீட்டி ஆண்டவர் குற்றப்படுத்த போவதில்லை. அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்க. நான் என்ன நினச்சிக்குவேன்னா, ஆண்டவரோட உள்ள உறவுலேருந்து கொஞ்சம் இறங்கிட்டோம், ஒரு பாவம் செஞ்சிட்டோம்னா ஐயோ ஆண்டவர் சமூகத்துக்கு போகிறதுக்கு நான் தகுதி இல்லைன்னு நம்மளே ஐசோலேட் பண்ணிக்கிறோம். இல்லை, அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு வேணும்னா நீ என்கிட்ட வர, வேணான்னா ஒதுங்கிக்கிற. என் இஷ்டத்துக்கு நான் ஆண்டவரை யூஸ் பண்ணவே கூடாது. ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறார்? ஒரே பார்வையோடு, ஒரே நிலைவரத்தோடு. எல்லாருக்கும் ஆண்டவர் ஒன்று தான். இங்கே நிற்கிறதுனால நான் ஆண்டவருக்கு வசதி, நீங்கள் கம்மி இல்லை. அழைப்பு நம்மை வித்தியாசப்படுத்தி இருக்கிறது. நமக்கு தெரியாது வருங்காலங்களில் உங்கள் பிள்ளைகள் எத்தனை பேர் இந்த ஸ்தலத்தில் நிற்பார்களோ ஆண்டவருக்கு வரதுதான் தெரியும், வருகை தாமதிக்குமானால். ஸோ ஆண்டவருடைய பார்வையில் எல்லாரும் ஒன்று தான். ஆண்டவர் இப்படி பாரபட்சமற்றவராய் நிலைவரமானவராய் எல்லாருக்கும் ஒரே வாக்குத்தத்தம் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறாரோ அதையே தான் என் வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சூழ்நிலையின் நிமித்தம் மாறிக்கொள்ளுகிற வாழ்க்கை அல்ல. அவரை நான் எந்த இடத்துல வச்சனோ அந்த இடத்துலேருந்து நான் ஆண்டவரை நகர்த்தவே கூடாது. நான் அந்த ஆராதனை அந்த மேன்மையிலிருந்து ஆண்டவரை நான் தாழ்த்திக்கவே மாட்டேன். எந்த சூழ்நிலையாலும் என்னையும் ஆண்டவரையும் பிரிக்கவே முடியாது. நான் போய்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. இப்போ அந்த பிரசன்னத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அது இன்னும் பெருகிக்கொண்டே இருக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் நான் அதை விட்டு பின்வாங்க கூடாது. எல்லாரும் கண்களை மூடி
தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஓ தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவன் பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கி என் வாழ்க்கையில, என் சிந்தையில, என் குடும்பத்துல எல்லாம் அந்த பிரசன்னம் நிலைவரமாய் நானும் அதை விட்டு பிரியக்கூடாது. ஆண்டவரும் என்னை விட்டு பிரியாது இருக்கிறது போல நான் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையை பார்த்தோம், எந்த சாத்தானுடைய வரிகளை வார்த்தைகளை பார்த்தோம், எந்த மனிதர்களுடைய வார்த்தைகளை பார்த்தோம், என் பலவீனத்தை பார்த்தோம், என் வாழ்க்கையில நேரிடுகிற பிரச்சனைகளை பார்த்தோம், ஆண்டவரை விட்டு நான் என்னை விலக்கி கொள்ளாதபடிக்கு அவரோடு கூட நிலையான ஆணியாக கடாவப்படுவேனாக. இன்றைய நாளில ஆண்டவரோட கூட ஒரு உடன்படிக்கை நான் ஏற்படுத்துகிறேன்னு சொல்லுகிற பிள்ளைகள் வாய்களை திறந்து உம்மோடு உள்ள உடன்படிக்கையை நான் பலப்படுத்துகிற ஆண்டவரே. தேவனின் வல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இறங்கி இருக்கிறார். தேவனின் வல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இறங்கி இருக்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் கரங்களை உயர்த்தி கேட்கலாமா? எந்த மூலை முடுக்கில இருந்தாலும், உலகத்தின் எந்த பகுதியில இருந்தாலும், யாராலும் காண முடியாத மறைவிடங்களிலே இருந்தாலும், அங்கும் தெய்வத்தினுடைய பிரசன்னம் நிறைவாய் 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 இந்த நிமிஷம் நீக்கமர நிறைகிறதை விசுவாசிக்கிற தேவ ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஓ தேவ பிரசன்னமே இதுவரை கண்டிராத பிரசன்னம், இதுவரை பார்த்திராத மகிமை
மூடட்டும் ஐயா. என் கண்களை, என் சரீரத்தை, என் வாழ்க்கைய, என் வேலையில, என் பரிசுத்த வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த பிரசன்னம் மறுபடியும் மூடட்டும் ஐயா. தேவா பிரசன்னமே இறங்கியே இன்னும் வரட்டும் ஐயா. ஆசைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் கேட்கலாமா? என் பிள்ளைகள் வாழ்க்கையில தேவா பிரசன்னமே, என் மனைவி வாழ்க்கையில, என் பிள்ளைங்க வாழ்க்கையில, என் தொழில, ஒவ்வொரு தனிப்பட்ட இடங்களில, வீடுகளில ஓ தேவா பிரசன்னமே. கேட்கும் பொழுதெல்லாம் அளவில்லாமல் அருளி செய்கிற தேவனை பார்த்து இறங்கி வரட்டும் ஐயா. என் கண்கள் அதை பார்க்கட்டும் ஐயா. ஓ தேவா கேளுங்க கேளுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி அந்த பிரசனத்தை என் கண்கூடா நான் பார்க்கணும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் வாழ்க்கையில பார்க்கணும் ஆண்டவரே. இந்த மாதம் பார்க்கணும் ஆண்டவரே. இந்த நாள்ல பார்க்கணும் ஆண்டவரே. ஆராதிக்கிற இந்த நிமிஷம் நான் பார்க்கணும் ஆண்டவரே. எங்கெல்லாம் உங்க பிரசனம் வந்தா என்னெல்லாம் நடக்குமோ அதை என் கண்கள் பிரத்யட்சமாய் காணட்டும் ஐயா. சத்தமாய் சொல்லுவோமா? ஓ அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா ஓ அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா. இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எப்பெல்லாம் இருதயம் சோர்ந்து போதும் அப்போதான் நான் ரொம்ப ஜெபிப்பேன்ப்பா. இன்னைக்கு நான் ஜெபிக்கவே வேண்டாம் போதும்னு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு தான் நான் மறுபடியும் முட்டி போடுவேன்ப்பா. வாயை திறந்து சொல்லுங்க, நான் உங்களோட உடன்படிக்கை பண்றேன்ப்பா. எப்பெல்லாம் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாருன்னு என் மனசு சொல்லுதோ அப்போதான் நான் ரொம்ப தேடுவேன் ஆண்டவரே. will go to minor அப்போதான் நான் ரொம்ப தேடுவேன் ஆண்டவரே. எப்போ என் இருதயம் ரொம்ப சலிக்குதோ அப்போ நான் இன்னும் தேடுவேன் ஆண்டவரே. வாய்களை திறந்து சொல்லுங்க, சத்ரு எனக்கு விரோதமாக சிரிக்கும் பொழுது நான் சோர்ந்து போக மாட்டேன், இன்னும் தேடுவேன் ஆண்டவரே. மனிதர்கள் எல்லாம் எனக்கு விரோதமாக எழும்பி பேசும் பொழுது ஏன் ஆண்டவர் என்னை விட்டு போட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் இருதயம் இன்னும் துதிக்கிறதுக்காக நீங்க அப்படி ஒரு சூழ்நிலையை அனுமதிச்சிங்க, நான் இன்னும் துதிப்பேன் ஆண்டவரே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன்